இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜன்னலுக்கெல்லாம் ஆணி அடிச்சார். நான் நடத்தின கேஸ். கணவரை தவிர எல்லாரையும் வச்சிருக்காங்க. அன்பு மூலியமா சிறைப்படுத்துறது தான் சார் இருக்கிறதுலே பெரிய பொலிட்டிக்ஸ். சூப்பர் சார். எல்லாம் நான் கொடுக்குறேன், பேசாது. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ். நான் இப்படி இருக்கவே மாட்டேன். நான்லாம் மாமியார் ஆகும்போது இப்படி இருக்கவே மாட்டேன்னு 10 வருஷமா சொல்கிறவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் அதே தவிர தான் செய்கிறாங்க. ஏன்னா திருமணம் என்பது ஒருவருடைய சுயத்தை பாதுகாக்கிற ஒரு செட்டப் கிடையாது. இட் இஸ் நாட் சோ. இன்னைக்கு முதல் வார்த்தையை நீ யார் என் குடும்பத்தில் தலையிடன்னு அப்பாவே பெண் கேட்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு மனநல ஆலோசகரையும் ஒரு வக்கீலையும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. உங்க வருமானத்துக்கு. எங்க வருமானத்துக்கா? உங்க வருமானத்துக்கு. அப்பதானே இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கலாம். நல்ல கதையா இருக்கு இது. வணக்கம், இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க. அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதில் கருத்து பதிவிடுறவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கல்யாணம் ஆகி இத்தனை நாள் வரைக்கும் சண்டே போட மாட்டேங்கிறாரு, திட்ட மாட்டேங்கிறாரு, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் வழக்காயிருக்கு. இது எப்படி பார்க்குறது சார்? இது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கா? இந்தியா முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளோட பட்டியலை எடுத்து பாருங்க. இது அதை இத்தனை ஜுஜுபி மேட்டர். இதை போய் பெருசா எடுத்துட்டு பேசுறீங்களா? என்ன மனநிலைன்னு கேட்குறாங்க. இல்லை, பிரச்சனைகள்ல 2 இருக்கு சார். ஒன்று நெகட்டிவ் பிரச்சனைகள், மேடம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது, இதெல்லாம் பாசிட்டிவான பிரச்சனைகள். இது பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பொசசிவ்னஸில் போட்டு பாடாப்படுத்துவாங்க. அதாவது ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்ததுன்றது இயல்பாக இருக்கும். ஆனால் அந்த பெண் எனக்கு மட்டுமேன்றதுனால அன்னைக்கு பூரா பேசுவார் அவர். சார், எங்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு சார். ஜேசன் சார் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். கொரியர்காரன் வந்தான் சார். என்னோட கிளையண்ட் போய் கொரியர்காரன்ட்ட வாங்கிட்டு வந்தான். அவன் மேடம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதோ அந்த வீடு தான் பாருங்கிறான். அவ்வளவுதான். காய்காரன் வர்றான். காய்காரன் கொடுக்கும்போது இந்தாமா நீ ஒரு தக்காளி கூட போட்டுக்கோங்கிறான். சோ தக்காளி போடுறவன அவ வச்சிருக்கிறான். கொரியர் கொடுத்தான் பாருங்க, அவனை வச்சிருக்கிறான். யார் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நாள் அந்த மேனியா என்ன பண்ணார் தெரியுங்களா? ஜன்னலுக்கெல்லாம் ஆணி அடிச்சார். நான் நடத்தின கேஸ். கணவரை தவிர எல்லாரையும் வச்சிருக்காங்க. பொசசிவ்னஸ், இந்த ஓவர் பொசசிவ்னஸ். நீங்க சொல்ற பாயிண்ட் டைப் பண்ணதுல எனக்கு பார்த்துக்கிறாரு அதனால டிவோர்ஸ் வேணும்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் நான் என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாத லெவலுக்கு உன் அன்பு வேண்டாம். சரி, அன்பு மூலியமாக சிறைப்படுத்துறது தான் சார் இருக்கிறதுலே பெரிய பொலிட்டிக்ஸ். சூப்பர் சார். த பெஸ்ட் பொலிட்டிக்ஸ். நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்கிறதுல ஆரம்பித்து உனக்கு நான் அது வாங்கிட்டு வரேன், இது வாங்கிட்டு வரேன். நான் ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங்கில் இங்கே தான் ஒரு கேஸ் ஸ்டடி பேசினேன். உனக்கு எல்லாம் கிடைக்கும், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், நீ கேட்குறத பூரா வாங்கி தருவேன் என்ன நீ. அதாவது அவருக்கு டீ டோட்டலர், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காலையிலேருந்து நைட் வர இந்த ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவர் அது. அப்போ அவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் நான் கொடுக்குறேன், பேசாத. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ். இதெல்லாம் நான் கொடுக்குறேன், அதனால் நீ உன் உரிமைன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் அந்த இன்டர்வியூலேயே கூட சொன்னேன், பெட்ரூம்க்கான டைமே அவர் தான் சூஸ் பண்ணுவார். அவர் எஸ்ன்னா தான் எல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாம் பத்திரமா பார்த்துக்குவார். உனக்கு என்ன சேலை வேணுமா உடனே. அன்பு அப்படின்னு ஒரு மித்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்புன்றது 2 பக்கமும் வரும்பொழுது சார், ஒரு எழுத்தாளர், இந்த எழுத்தாளர் பேர் எனக்கு மறந்துடுச்சு, அவர் எழுதுகிற ஒரு வரியில் அழகாக சொல்லுவார், இஃப் ஐ எம் ரைட், எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு வரி. அதாவது அன்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் மனைவி இந்த இடத்துல சொரிஞ்சிக்கணும் அப்படின்னா கணவன் முன்னாடி எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் சொரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி கணவன் ஒரு உடம்பு சரியில்லாத மனைவிக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்யலாம். இந்த அன்பை நாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறோன்னா, ஃபேஸ் வேல்யூவில் ஐ லவ் யூன்றதுலேருந்து மற்றவங்க முன்னாடி உன்னனா
பெரும்பாலான கணவர்கள் ஏன் சார் வந்து மனைவி வீட்டுக்கு போகும்போது அங்கே வர்ற கணவர் ரொம்ப அன்பாக இருக்காரு, ஏன் அங்கே தான் ரொம்ப அன்பாக இருப்பார் அவர். எக்ஸலண்ட். அவரை வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்ஸ் என்ன, இந்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்களே, எனக்கு வந்து நிறைய அப்பா அம்மாக்கள் மேலே கோவம் உண்டு. ஏன்னா பெண் என்னிடம் பேசுகிறத அப்பா அம்மா கிட்ட பேச முடியறதில்ல. ஏன் மாப்பிள்ளை என்ன இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வர்றதே நல்ல பேர் வாங்குறதுக்கு தான். இந்த சில பெண்கள், அதாவது மனைவி அவங்க பேசும்போது சொன்ன வார்த்தைகள் பொதுப்படையான வார்த்தை, ஆனால் இந்த இடத்துல வரும். என்ன வரும்னா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவர் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காரு சார், அவரை நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறது எடுபடாது. இது எவ்வளோ பெரிய, அதான் நான் சொல்கிறேன், ஒரு கயிறு கழுத்தில் கட்டுறோம் சார், இன்விசிபிளாக எத்தனை கயிறு கட்டுறோம். ரிவர்ஸ்லையும் இருக்குது, பெண்கள் சைடில் இருந்தும் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு நீங்கள் இதை கேட்குறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இத்தனை கயிறை கட்டிட்டு அந்த பொண்ணு வந்து அதில் சரியில்லை இதில் சரியில்லை, இத்தனை கயிறும் கட்டினாலும் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை ஓடி போயிட்டா அந்த பணத்தையும் வாங்கு, ஒருவேளை ஓடி போயிட்டா அந்த நகையும் வாங்கு, ஒருவேளை ஓடி போயிட்டா ஏதோ ஒரு கணவன் மனைவி வந்து அதில் மனைவி சொன்னாங்க, என்னுடைய அதாவது இன்றைக்கி நான் எந்த புடவையை கட்டணுன்றதை முடிவு பண்ணுறது வந்து ஒன்று என்னுடைய கணவராக இருப்பார், இல்லை என்னுடைய மாமியாராக இருப்பாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரீம். அங்கே தான் அவங்க பிரேக் ஆகுறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் வேலை இல்லை. இது எக்ஸ்ட்ரீம். இது அப்படின்னா முன்னாடி எவ்வளோலாம் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கால அவகாசமே எடுத்துக்கல, 3 வாரத்தில் வருது, 4 வாரத்தில் வருது, 1 மாதத்தில் வருதுன்னு சொன்னீங்கல்ல. 3வது நாளே. ஆமாம், நீ சரியில்லை, நீ ஆண் இல்லை, பாய். 3வது நாளே. ஆமாம்மா, நீ 3 நாளாக என் பக்கத்துலேயே வர முடியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க, நீ யாரா நீ அப்படின்றதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இது அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது வேற, இப்படி பொதுவாக பெண்கள் வராங்கல்ல உங்கள்கிட்ட வரும்போது, அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ வரவங்க சில பேர் சொல்கிறாங்க, இப்போ நீ என்னம்மா விரும்புகிற, டைவர்ஸ் தானா, சரி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் ஒத்துழைக்கிறாங்களா? அது என்ன ஆரம்ப கால மனநிலை வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, பேரண்ட்ஸ் அதாவது கணவர்கிட்ட கூட வாங்கிடலாம், எங்கள் அப்பா அம்மாட்ட வாங்க முடியாது, செத்தே போயிடுவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்றவங்க நிறைய. இப்போ இருக்கிற மனநிலையில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி தீர ஆராய்ந்து உண்மையிலே பிரச்சனை தானா, கணவனுக்கும் மனைவிக்குமான பிரச்சனையில் கணவன்கிட்ட உண்மையிலே நம் மகள் சொல்கிறது இருக்கா அப்படின்ற ஆராய்தலுக்கு பிறகு சரின்னும் பட்சத்தில் 3 மாதமோ 3 வாரமோ 3 வருஷமோ கிளம்பி வா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற பேரண்ட்ஸ் இன்றைக்கி அதிகம். அதே சமயத்தில் இது தீர்க்க முடிகிற ஒரு விஷயந்தான் அப்படின்னும் பொழுது ஒரு ஸ்டெப் கவுன்சிலிங் போவோம், சரியாக இருக்கான்னு பார்ப்போம், சரியாக வந்தால் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது பேரண்ட்ஸுக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாப்பிள்ளைகள், அது பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போது. நீ இங்கே வரும்போது மட்டும்தான்டா நடிக்கிற அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வெளிப்படுத்துகிற நல்ல விஷயம் இதுதான். இதை வந்து மாப்பிள்ளைகள் மட்டும் பார்க்கல, மனைவிகள் மட்டும் பார்க்கல, பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம மாப்பிள்ளை இங்கே வரும்போது மட்டும் இப்படி இருந்து ஒருவேளை அங்கே போனதும் வேறு மாதிரி இருக்காரோ அப்படின்ற பார்வையெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேண்டான்றேன். வேண்டான்னா வேண்டாம், ஒன்றும் தப்பு இல்லைம்மா, இன்னொரு பையனை பார்த்துக்கலாம், வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்கறது வந்து, மேடம் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம். இன்றைக்கி டிவோர்ஸ் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லாமல் மறைக்கிற ஒரு விஷயம், இன்றைக்கி பெண்கள் வந்து சுயமரியாதை நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, கல்வியில் முன்னேறி வந்திருக்காங்க, பொருளாதாரத்தில் நான் ஒரு பெண்ணாகவோ அல்லது என் குழந்தையோட மட்டுமோ அல்லது இன்னொரு திருமணமோ செய்து வாழ்ந்துக்க முடியும் அப்படின்ற இடத்த கல்வி வந்து கொடுத்துருக்கு. ஸோ கல்வி வந்து இதை தான் செய்யணுமான்னு வாதம் பேசுகிறவங்களுக்கு அதே கல்வி தான் உங்கள் பையனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணார்? அப்போ அவர் அதை பண்ணார்னா இந்த கல்வி இதை தான் பண்ணும். ஸோ அதுதான் இன்றைக்கி பேரண்ட்ஸோட நிலைமை. அதுதான்
நான் இதில் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புகிறேன். நம்ம பார்க்க தவறின ஒரு விஷயமும் இதில் இருக்குது. நிறைய அப்பா அம்மா நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் அப்பா அம்மாக்கள் வந்து இப்போது ஓகே நீ டைவர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது என்னுடைய மனசுக்கு இப்போ புரிபட ஆரம்பிச்சிருக்கிறது நான் சொல்கிறேன். பெற்றோர்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. பெரும்பாலான பெண்கள் கணவனை வந்து தன்னோட அழைச்சிட்டு போயிடுறதாக நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் அப்படி தான் வருது. ஸோ அப்பா அம்மாவே வேண்டாம்னு சொல்கிற மருமக்கள்மாரனுடைய எண்ணிக்கை பெருகி வருகிறது. தனி கொடுத்தணும் சார், அது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், அதுதான் நடக்குது. அப்படி நடக்கிற பொழுது அப்பா அம்மாக்கள் அனாதையாக்கப்படுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி நினைப்பில் இருந்தவங்க ஒரு பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கூட அந்த பொண்ணுக்கு அப்படின்னா கூட போய் ஐக்கியமாயிடுறாங்க. பொண்ணு ஒரு நாள் அம்மா அப்பாவை வேண்டான்னு சொல்றது கிடையாது. ஏன்னா வேலைக்கு போற பெண்ணுக்கு தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்கு யாராவது ஒருத்தர் தேவை. அம்மா சமையல் செஞ்சு வச்சிருவாங்க, அப்பா வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான மென்டாலிட்டியில ஒரு சேஞ்ச் வந்திருக்குங்கிறத நாம கவனிக்க தவறி இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதனால கூட பல இடங்களில டைவர்ஸ் தானே, போனா போகுது கண்ணு விடு, நான் பார்த்துக்கிறேன் உன் குழந்தைய, நீ அமெரிக்கா போகணுமா ஆஸ்திரேலியா போகணுமா எங்கே போனாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அது ஒரு ஆஸ்பெக்டாக இப்போ வளர்ந்துட்டு இருக்கு சார். கம்ஃபர்டபுள் பேரண்ட்ஸ்க்கு பொண்ணோடு இருக்கிறது கம்ஃபர்டபுள், பொண்ணுக்கு பேரண்ட்ஸோடு இருக்கிறது கம்ஃபர்டபுள். ஸோ இந்த வில்லன் யாரோ வில்லனை விலக்கி விடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தை நான் பார்க்குறேன். வில்லன்றது உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப எளிதாக வந்துருவாங்க. முதல்ல இந்த கூட்டு குடும்பமாலாம் இருப்பாங்களே, கூட்டு குடும்பம்னா பெரிய குடும்பம் நான் சொல்லவில்லை. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அப்பா அம்மாவோட இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மகனுடைய நடவடிக்கையிலையோ மருமகளுடைய நடவடிக்கையிலையோ கொஞ்சம் சேஞ்ச் தெரிஞ்சால் ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது சாதாரண பிரச்சனை தான், பேசி தீர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ தனி குடித்தனம், இப்போ இவங்க சொல்லும்போது தனியாக வந்துருக்காங்கல்ல, இப்போ ஃப்ளாட்டில் கிராமத்தில் இருப்பாங்க, இங்கே வந்து தனியாக இருப்பாங்க, இல்லை இங்கே இருந்து தனியாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது தீர்த்து வைக்கிறதுக்கு பெரியவங்க இல்லை அப்படிங்கிறனால இந்த பிரச்சனை பெருசாகுதா? ரெண்டு பார்வை. பெரியவங்க இருந்திருந்தால் இன்னும் நிறையா இருக்கும், அது ஒரு பார்வை. ரெண்டாவது பார்வை வந்து சார் எப்போவுமே நாம் மேடம் சொன்னாங்கல்ல அமெரிக்கா போனால் அவன் எல்லாம் பண்ணுறான், நாம் வாழ்கிற இடத்துல இருக்கிற சிஸ்டம் நம்மளை சரி பண்ணோம் சார். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. நாம் இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் நமக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர் அந்த குஷனை கொடுக்க முயற்சி பண்ணுறார். இங்கே தப்பு பண்ணுறீங்கம்மா கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ற குஷனை கொடுக்க முயற்சி பண்ணுறார். அப்பா அம்மா சொன்னால் கேட்குறோமா? நம்ம அப்பா அம்மா சொன்னால் சரியாயிடும்னு நம்ம பேசுகிறோம்ல. ஒரு காலகட்டம் வரை சித்தப்பா மாமா தாய் மாமன் இவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க, சரியாச்சு. இன்றைக்கி வந்து வார்த்தையே நீ யார் என் குடும்பத்தில் தலையிடன்னு அப்பாவையே பெண் கேட்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க இருந்தால் சரியாயிடும் அப்படின்றது எனக்கு ஒரு மித்து மாதிரி தான் தெரியறது. அது இருந்தால் நல்லாகிற குடும்பங்கள் உண்டு, அதுக்காக எல்லா குடும்பமும் அப்படி இருக்குன்றது எனக்கு. ஏன்னா நிறைய குடும்பங்களில் அப்பா அம்மாக்கள் தான் பிரச்சனையே. அப்பா அம்மாக்கள் வந்து என்ன வந்து ஏஜ் ஓல்டு சொல்கிறது தான். இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிற அதே அம்மா அவங்க மாமியார் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க? நான் இப்படி இருக்கவே மாட்டேன், நான்லாம் மாமியார் ஆகும்போது இப்படி இருக்கவே மாட்டேன்னு 10 வருஷமாக சொல்கிறவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் அதே தவிர தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தானே செஞ்சாங்க, ஒரு வேளை வேறு மாதிரி செஞ்சால் பையன் கையை விட்டு போயிடுவானோ அப்படின்ற இடத்துக்கு தான் அவங்களும் வராங்க. கூடுமான அளவு தனியாக இருக்கிறதுல இன்றைய சிஸ்டம் வந்து அவங்கள ஈக்குவலைஸ் செஞ்சுக்குது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மாமியார் மாதிரி இல்லை தாய் மாதிரி பார்த்துக்கிறவங்களும் அப்படி தான் செய்வாங்களா சார்? இந்த வார்த்தை விளையாட்டுகள் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாட்டு பொண்ணுன்னு வாங்க, அது ஆக்சுவலாக மாற்று பெண், இன்னொரு பெண், அது இன்னொரு பெண் மாதிரியாக நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். கேட்க நல்லா இருக்குது அப்படின்னா டிவோர்ஸே வரக்கூடாது, வரவே கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பார்த்ததை விட நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து உட்காரும்போது எப்படி டிவோர்ஸ் வரும்? வரவே வராது. இந்த வார்த்தை விளையாட்டுகள்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நீ வந்து என் பொண்ணு மாதிரிமா அந்த ஜுவல்லை மட்டும் குடும்பம் அந்த வாங்கி உள்ளே வச்சிடுறேன் அப்படின்ற இடத்துல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஸோ அந்த நீ என் பொண்ணு மாதிரின்னு சொல்கிறது, என் பொண்ணு ஜுவல்லும் அங்கே தான் வச்சுருக்கேன், உனதையும் கொடுத்துரு. என் பொண்ணு அவளுடைய வருமானத்தை எங்கள்கிட்ட தான் கொடுத்தா, உன் வருமானத்தையும் கொடுத்துரு. ஸோ இந்த கோட்டிங் இருக்குல்ல, அதாவது லிங்குவிஸ்டிக் கோட்டிங், இதெல்லாம் இனி ஒர்க் ஆகாது. சொல்லலாம், கேட்க நல்லாயிருக்கும். நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க, விவாகரத்து வழக்குகள் வந்து
வாதாடி இப்போ பார்த்துருக்கீங்க. இதில் வந்து சார் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல் சேர மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு தீர்வு நம்ம நம்பி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு தீர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னு இப்போ நீங்கள் இருப்பீங்க. அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சந்திச்சு அவங்க ஒன்றா வாழ்ந்துருக்கிற மாதிரி ஏதோ செய்தி வந்துருக்குது அவங்களுக்கு? சார் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க சார். விவாகரத்தாய் போனவங்களே இல்லை, நமக்கே தெரியல, நல்லா இருக்கிறாங்களே, நமக்கே தெரியல அவங்க இப்போ நல்லா இருந்திருக்காங்க. திரும்ப வந்து அதே கப்பல் 2 பேருமே வந்து விவாகரத்து ஆயிடுச்சு, திரும்பவும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை துவங்க என்ன செய்யணும், சட்டப்படி இந்த விவாகரத்தை ரத்து செய்யணுமா அல்லது ரெஜிஸ்டர் பண்ணினா போதுமா அப்படின்னு எல்லாம் கேட்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. 2வது, நீங்க ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், நீங்க விவாகரத்து மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நாங்க வக்கீல்கள்லாம் எல்லாத்தையும் பிரிச்சு விடுறவங்கன்னு நினைச்சீங்களா? ப்ளீஸ் டோன்ட் திங்க் சோ சார். பல்வேறு வழக்கு தான் சொன்னேன், சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்தும் வைப்போம். எத்தனை பெண்களுக்கு சாதி கூட்டு வந்தேன். அத சார் இப்பெல்லாம் நாங்க புதுசா வேற ஒரு டியூட்டி பண்றோம். மேல கூரை இல்லாத பெண்களுக்கு கூரை வழங்குகிற வேலையும் நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அதனால எடுத்த உடனே சும்மா விவாகரத்துங்கிறது ஏதோ ஒரு கர்ஸ் மாதிரி என்ன சொல்லாதீங்க சார். I object your honor. இந்த மாதிரி கேஸ் எப்படி பாத்துறீங்க? அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க சார்? அது அப்படி போய் பண்ணலனாலும் 2 பேரும் டிவோர்ஸ் ஆனவங்க திரும்ப ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், எதுவும் தடையா இருக்க முடியாது. அவங்களே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுச்சு? ஒண்ணுமே இல்லையே. 2 மனம் இணைகிற மனம் தான் திருமணம். அதனால 2 பேரும் இணைஞ்சு போகலாம். போய் ஒரு தாலியை கட்டிப்பாங்க. வேண்டானா அது கூட வேண்டாம், நாங்கெல்லாம் சுயமரியாதை ஆட்கள், அதனால கட்டாயம் ஒரு மோதிரம் மாற்றுவோம், அது கூட இல்லை, பேப்பரை வச்சு 2 படிச்சுட்டு அதில் கூட வாழ்க்கை நடத்தலாம். சரியா சார்? ஓகே, ரைட். பொண்ணு வந்து சென்னை, பையன் வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வாழும்போது பிரச்சனை வந்து டிவோர்ஸ் ஆகி அவர் அங்கே போயிட்டார், இவங்க இங்கே இருந்துட்டாங்க அப்பா அம்மாவோட. 2 வருடம், இது எனக்கு தெரியாது, 2 வருடம் கழித்து அவங்களுக்கு மனமாற்றங்கள் 2 பேருக்கும் வருது. நம்ம கொஞ்சம் ஓவராக இப்போ இவங்க கலோக்கியெல்லாம் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்க்கு வராங்க. சிறு பிரச்சனைகள் தான், கொஞ்சம் யோசிச்சிருந்தா நிதானிச்சிருந்தா அப்படின்னு. நான் சந்தித்த டிவோர்ஸ் படிப்புன்னு சொல்லலாம் இதை. இந்த டிவோர்ஸ் படிப்புகள்லேயே இந்த படிப்பு ரொம்ப வித்தியாசமான படிப்பு. இது இங்கே பகிர்றதுல பல பேருக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் யோசிச்சாங்கன்னா நல்லதுன்னு தோணுது. எதையெல்லாம் நான் தவறென்று சொன்னேனோ அது அத்தனையும் எனக்கு இப்போது சரியாக தெரியுது அப்படின்னு இந்த பெண் அழறாங்க. அவர் சில இடங்களில் நான் சரின்னு ப்ரூவ் பண்ணலாம், ஆனால் நான் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்போ புரிய வருது. இவங்க 2 பேருக்கும் பேசுகிறதுக்கு 2 பேரண்ட்ஸும் தயாராக இல்லை, தேர் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். அந்த இடத்துல தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு தொடர்புக்கு வராங்க. யாராவது ஒருத்தங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ முதல்ல அந்த பெண் பேசுகிறாங்க, அப்புறம் அந்த பையன் பேசுகிறாரு. ரொம்ப அதாவது நாம் இங்கேருந்து என்ன பேசணுமோ அதை அவங்க அங்கேருந்து பேசுகிறாங்க. அப்போ தெர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் தெம். மேடம் சொன்ன மாதிரி பிரிஞ்சாச்சு, அஃபிஷியலாக அவங்க 2 பேரும் இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் வாழ்ந்தால் யார் போய் கேட்க போகிறாங்க? 3வது ஆள் யார் இவங்க ஏன் வாழறாங்கன்னு போய் கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க? ஸோ தே கேன் லிவ் டுகெதர். 2 பேரும் பேசினாங்க. அவர் அங்கேருந்து கிளம்பி வந்தார். இங்கே தான் முறைப்படி அவங்க இது 2 பேரண்ட்ஸும் ஒத்துக்காத மேரேஜ், ஒத்துக்கிட்ட மேரேஜ் டிவோர்ஸு. ஒத்துக்காத மேரேஜ் இவங்க 2 பேரும் பேசி இவங்க 2 பேரும் போய் இப்போ ஆஸ்திரேலியாவில் வாழறாங்க. இந்த துறையில் நீண்ட அனுபவம் 2 பேருக்கும் இருக்குது. ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இல்லை, திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னாலே அதுவரை தான் சேகரித்து வைத்திருந்த அந்த ஏதோ ஒரு தனித்தன்மை, அடையாளம், தன்முனைப்பு, ஈகோன்னு சொல்லப்படுகிற தன்முனைப்பு, இது எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் வரும்னு புரிஞ்சால் மட்டும் திருமணம் பண்ணுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. இதில் காம்ப்ரமைஸ் வரும், இதில் காம்ப்ரமைஸ் வரமாட்டேன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் ஒரு ஆடட், இப்போ டிகிரி மாதிரி அது ஒரு ஆடட் குவாலிஃபிகேஷன். இப்போ கல்யாணம் செஞ்ச உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி, அது இட் ஒன்ட் ஒர்க். நீ இதுவரை என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்கியோ அது எல்லாவற்றிலும் ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படும். அதே மாதிரி அந்த பெண்ணும். இந்த 2 காம்ப்ரமைஸும் நடக்கிறதுனால ஏதோ ஒன்று கிடைக்குதில்ல, அதுதான் திருமண வாழ்வினோட நெட் ரிசல்ட். அதுக்கு தயாராக இருந்தால் செய்யணும், இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நிற்கிறது நல்லது. முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, உனக்கு திருமணம் தேவைதானா அப்படின்னு கேட்கணும். தன்னை பார்த்து, ஆமாங்க, கண்ணாடியை பார்த்து தானே கேட்கணும். ஆமாம், திருமணம் எனக்கு தேவையா?
அப்படிங்கிறது முதல் கொஸ்டின் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். எதற்காக திருமணம்? அடுத்த கேள்வி. இது 2வது கொஸ்டின். அவருக்கு அடிபடிஞ்சு போகிறதுக்கா, இல்லை நான் சுயமாக வாழ்வதற்கா, அல்லது இருவரும் இணைந்து அவர் சொன்னாரே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வதற்கா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் நானாத்தான் இருப்பேன்னு நினைக்கிற ஆணோ பெண்ணோ தயவு செய்து திருமணத்தில் இறங்காதீங்க. நீங்கள் அடுத்தவனுக்கு தீங்கிழைக்கிறீங்க, அடுத்தவளுக்கு தீங்கிழைக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய சுயம் அப்படின்னு நான் கூட அதிகமாக சொல்லுவேன். பட் திருமணம் என்பது ஒருவருடைய சுயத்தை அப்படியே பாதுகாக்கிற ஒரு செட்டப் கிடையாது. இட் இஸ் நாட் ஸோ. உங்களுடைய சுயத்தை பல நேரங்களிலே நீங்கள் இழக்க நேரிடும். அப்போ எது முக்கியம்னு பார்க்கணும். குடும்பம், ஐயோ குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்காக புருஷன் இருக்கட்டும், அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு நான் அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் சொன்னேன். பட் என்னுடைய வழி தனி வழி, அதனால் அப்படி வந்தேன். கரெக்ட் தானே சார்? இந்த மேடம் சொன்ன இழக்கிறது, இப்போ நான் சொன்ன காம்ப்ரமைஸ், இழக்கிறது இருக்கும். சுயம்ன்றது இழப்பதால் அழகாகிற சுயம், அதுதான் திருமணம். 2 பக்கமும் இழக்கிறதுனால 2 பேருடைய சுயமும் அழகாகிற ஒரு இடம் தான் அது. சார் சுயம் அழகாகலாம் சார், என் குடும்ப வாழ்க்கை அழகாகணும். குடும்ப வாழ்க்கை இருந்தால் தான் நான் சுயத்தை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். பட் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள், நான் சொல்றது உங்களுக்கு அகெயின்ஸ்டா இல்ல. நம்ம 2 பேரும் ஒன்று தான் பேசுகிறோம். அந்த இழக்கிறது வந்து குடும்பத்துக்கு, சுயத்தை இழத்தல் வந்து குடும்பத்துக்கு. குடும்பம் நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் நான் வந்து கான்செப்ட் சொல்ல விரும்புறது, கல்யாணத்துக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு மனநல ஆலோசகரையும் ஒரு வக்கீலையும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. உங்க வருமானத்துக்கு, எங்க வருமானத்துக்கா? உங்க வருமானத்துக்கு. அப்பதானே இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கலாம். நல்ல கதையா இருக்கு இது. அப்படி இல்லை சார், அவசியம்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் மாலை போட்டுட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்கறது, போட்டோ ஷூட்டுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தலைகீழா குதிக்கிறது, அது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய நிதர்சனம் கட்டாயமாக நம்மை சுடும். அதனால் அதிலிருந்து தெளிவு பெறக்கணும்னா நாங்கள் என்ன சம்பாதிக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம், கடை விரித்தோர் கொள்வார் இல்லை மாதிரின்னு நினச்சிங்களா? கம்பராமாயணத்தில் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது சார். இது வந்து வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அட்வைசராக இருக்காங்கன்னு அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இது அப்படி அல்ல, இது இப்படித்தான். அதனால் யோசித்து கல்யாணம் பண்ண 2 பேரும் பேசிக்கோங்க. நாங்கள் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கில் போய் கூட அக்ரிமெண்ட்டில் இப்படி போடுங்கம்மா, ஒன்றும் தப்பே கிடையாது. வீடு வாங்கினா 2 பேருக்கும் போதும், என்ன வாங்கினாலும் 2 பேருக்கும் போதும். ஒருவேளை 2 பேரும் பிரிஞ்சு போனோம்னா எல்லா சேதாரங்களையும் 2 பேரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எல்லா லாபங்களையும் 2 பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 பேருமே குழந்தைக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் கடைசி வரைக்கும் பொறுப்பாளராக இருக்கணும். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சார். இழப்பதிலும் பங்கீடு, கிடைப்பதிலும் பங்கு, அது கரெக்ட். அதனால வக்கீல்கள்லாம் சும்மா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இது ஏதோ நம்ம செஷன்ங்கிறதுனால அமைதியாக இருக்கேன். 2 விஷயம் சொன்னீங்க. முன்னாடி ஒரு வழக்கறிஞரையும் சந்திச்சிங்க, மனநல ஆலோசகரையும் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. மருத்துவர் சார், மனநல ஆலோசகருங்கிறவர் என்ன சாதாரணமா? அவரே மருத்துவரும் கூட. அந்த மனசு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கல்யாணங்கிறது வெறும் மாலை போட்டு ஜோடிச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அல்ல சார். அப்போ உன் மனசு அதுக்கு பக்குவப்பட்டிருக்கா? திருமணம்னா எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? ஒரு பெண்ணோட கூடல் மட்டும் திருமணம் அல்ல, அதில் நிறைய பொறுப்பு இருக்கு சார், நிறைய விட்டு கொடுத்தல் இருக்கு சார். அதையெல்லாம் சொல்லுவாங்க சார். வழக்கறிஞரும் சாதாரணமானவர்கள் இல்லை, மனநல ஆலோசகர்களும் சாதாரணமானவர்கள் இல்லை. அதனால பார்த்து பேசுங்க. போஸ்ட் மேரேஜில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வர்ற மாதிரி இப்போ ரீசண்டாக திருமணம் செய்து கொள்கிற தம்பதிகள், இன்றைய யங்ஸ்டர்ஸு ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, வராங்க. வர்றதுல நிறைய ஓப்பன்னஸ் பார்க்க முடியுது. என்ன பிரச்சனைன்னா, தனியாக வந்தாங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா போயிடுறாங்க. இப்போ கூட 2 பேர், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 கூட்டிகிட்டு வந்தால் தான் பிரச்சனையாகுது. புரியுது. அவங்க தான் பிரச்சனை அதிகமாக. நாங்கள் ரொம்ப காலமாக வழக்கறிஞர்கள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் போராடுகிற ஒரு விஷயம் வந்து ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்கை கட்டாயமாக நீங்கள் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைவர்ஸோ வேற ஏதோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாமே சார். முதல்ல இது தேவைங்கிறத நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார்.
சார் நல்ல பல கருத்துக்களை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நான் தலைமறைவாக தான் இருந்தேன். அந்த அளவுக்கு விஷயம் முத்தி போனதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து மேடம் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. லேடியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி மேலே அடிப்பாங்க. உனக்கு வந்து ஒரு நியாயத்தையும் நிம்மதியாக என்னால் வாங்கி தர முடியும்னு அன்னைக்கு தான் போய் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கினேன். அதனால இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிய வேண்டாமா? அவர் ரொம்ப அமைதியாக சொன்னார். அளவு கடந்ததை இருந்ததை நான் வந்து வீடியோஸில் பார்த்தேன். வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. வீடியோ எல்லாம் அவர் பண்ணாட்டி என்ன, அவர் கூட வேலை செஞ்ச அத்தனை பேரும் அங்கேருந்து போட்டு உடைக்கிறது, கண்ணாடியை அடிக்கிறது. ஃப்ராங்காக சொன்னால் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.